சில்லி மிஸ்டேக் இது எல்லாருக்கும் வருது. நல்லா படிச்சு நல்லா கான்ஃபிடென்ட்டா இருந்து தரோவா இருந்துட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வெளில வந்துட்டு அந்த ஆன்சர் கீயை செக் பண்ணாதான் தெரியும், ஐயையோ ரொம்ப நல்லா படிச்ச கொஷின் ஆச்சே, இந்த கொஷின்ல போய் இப்படி தப்பு பண்ணியிருக்கேனே என்ன அறியாமலே, அதுவும் நல்லா தெரிஞ்ச கான்செப்ட் ஆச்சே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஃபீலிங்குமே இல்லை. அவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் சில்லி மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவில் less than 4 minutesல இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நான் டோனி வில்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் Xylem லேர்னிங். ஸோ இந்த சேனலில் நிறைய நீட் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்காக வரும். நீங்கள் நீட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், உங்கள் சில்லி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஆர் க்ளூஸ், நாட் ஃபெயிலியர். நீங்கள் தோல்வி அடையில சில்லி மிஸ்டேக்ல ஃபைனல் எக்ஸாம்பிள் பண்ணால் அது கைண்ட் ஆஃப் கஷ்டம். பட் மார்க் டெஸ்ட்லலாம் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுக்குது, க்ளூவை கொடுக்குது, எந்த இடத்துலலாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சில்லி மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே காட்டி கொடுக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போகிற நீங்கள் நடந்துக்கணும். ரைட்? ஸோ நல்லா படித்தேன் சார், ஆனாலும் மார்க் போகுது, இப்படி சொல்லியிருக்கீங்களா? ஏன் இது நடக்குது? Why is this happening? Silly mistake நால தான். Okay? Because of silly mistake. What is a silly mistake? Silly mistake is a silly mistake இல்ல. Silly mistake வந்து நாலேஜ் இல்லாதனால நடக்கிறது கிடையாது. நல்லா படிச்சிருப்பீங்க, நாலேஜ்லாம் இருக்கும். லேக் ஆஃப் அட்டென்ஷனோ இல்லை ஸ்ட்ராட்டஜியோ அதனால கிடையாது. நல்லா அட்டென்டிவாக தான் இருப்பீங்க, நல்லா ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், ப்ராப்பராக புரிஞ்சு அனலைஸ் பண்ணி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஆனாலும் இது நடக்குதே. ரைட்டா? அப்படிப்பட்ட சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பெரிய ரேங்க் லாஸை கிரியேட் பண்ணிடும். 1-2 மார்க்கில் சீட்டு போகும். அந்த வலிலாம் இருக்கு பாரு, அதெல்லாம் பயங்கரமான வலி. 1-2 மார்க்கில் மெடிக்கல் சீட்டு போகிறது தான் ரொம்ப மோசமான வலி. அதெல்லாம் நடக்கும் சில்லி மிஸ்டேக்னால. ஓகே? ஸோ நம்ம சில்லி மிஸ்டேக்கில் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், கொஷினை தப்பாக வாசிக்கிறது, மிஸ்ரீடிங் கொஷின். செகண்டு, கால்குலேஷன் எரர் போடுறது. ஓகேவா? -3க்கு பதிலாக +3 போடுறது, அல்லது 4/1க்கு ஐ மீன் 4/6க்கு பதிலாக 6/4ன்னு போடுறது. சரியா? அப்புறம் ஓவர் திங்கிங். கொஷினுக்கு ஆப்ஷன் 2 தான் ஆன்சருன்ற மாதிரி வருது, ஆனால் கொஞ்சம் ஓவராக எக்ஸ்ட்ரா நிறைய யோசிச்சு 3ன்னு போட்டுட்டு வர்றது தெரிஞ்சு. அண்ட் அடுத்து 4வது மார்க்கிங் ஆப்ஷன். இது எப்படின்னா கொஷினுக்கு ஆன்சர் ஏ தான், ஓஎம்ஆரில் போய் ஏன்னு போடாமல் பக்கத்தில் பியை போட்டு வந்துடுறது ஓஎம்ஆரில். அப்போ இது மாதிரி பண்ணுறது. அண்ட் ஈஸி கொஷினை ஸ்கிப் பண்ணுறது. ஒரு ஈஸி கொஷின் தான், ஆனால் பெரிய பேராவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அது பெரிய கொஷின் போல, இது வேணாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணுறது. இதெல்லாம் தான் சில்லி மிஸ்டேக் ஆக்சுவலாக. சப்போ ஒரு சில்லி மிஸ்டேக் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்தாலும், ஃபிசிக்ஸ்க்கு ஒன்று, கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று, பயாலஜிக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, அப்போ -5 மார்க்கா -15 மார்க் போயிடும். ஓகேவா? அதாவது 15 மார்க் போயிடும் உங்களுக்கு. புரிஞ்சுதா? தப்பாக பண்ணும்போது 3க்கு நெகட்டிவ் கொஷின். அப்போ பாரு, அந்த 15 மார்க்கில் உட்காந்துருப்பான் ஒரு 500 400-500 பேர், இல்லை 300-500 பேர், இல்லை அதை விட அதிகமாக கூட உட்காந்துருக்கலாம். ஓகே? எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 பேர் கூட இருக்கலாம் அந்த 15 மார்க் கேப்பில். இட் டிபெண்ட்ஸ், எக்ஸாம் டு எக்ஸாம் மாறும். பட் சொல்கிறேன், ஏன்னா அது எந்த 15ன்னு முக்கியம்ல. 600லேருந்து 615 இல்லை 100லேருந்து 115 பார்க்கணும். ஸோ அது டிபெண்ட்ஸு. பட் சொல்கிறேன், ஸோ அப்போ எந்த மிஸ்டேக் நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இந்த 4 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வேறு எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு போடுங்க. கொஷினை தப்பாக வாசிக்கிறீங்களா, ஓவர் திங்க் பண்ணுறீங்களா, அவசரத்தில் ஆன்சர் பண்ணுறீங்களா, கொஷினை ப்ராப்பராக புரிஞ்சுக்காம ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் தப்பு பண்ணிட்டீங்களா, என்ன கேட்டகரி, இந்த 4ல் எது நீங்கள் போடுங்க கமெண்ட்டில். அல்லது நீங்கள் இது இல்லாமல் வேறு எந்த கேட்டகரியில் தப்பு பண்ணுறீங்கன்னு போடுங்க. ஸோ எதனால நம்ம பிரெயின் வந்துட்டு இப்படிப்பட்ட தப்பை பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸாம் ப்ரெஷர் தான், அந்த பயம், பதட்டம், அதுதான். 2வது டைம் ஸ்ட்ரெஸ், 3 மணி நேரத்தில் முடிக்கணும். ஓகே? அப்போது ஃபிசிக்ஸ்க்குலாம் ரொம்ப டைம் எடுக்கும், அந்த ப்ரெஷரு. அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸும் சில பேருக்கு, நம்ம தான் நல்லா படிச்சிட்டோமே, இதுவா ஓகே கிராவிடேஷனா ஆப்ஷன் ஏடா அப்படின்னு டக்குன்னு டாப்பிக்கை பார்த்தோன்னே போடுவான். இதெல்லாம் பண்ணக்கூடாது, நல்ல டீட்டெயில்டாக படிக்கணும். அல்லது இந்த கொஷினா 3 மீட்டர் ஸ்கொயரு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்காமே அதே கொஷின் அப்படின்னு ஆன்சரை பின்னு போடக்கூடாது. சரியா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு தான் யூ ஹேவ் எரர் அட்டாப்சி மெத்தடு. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க, நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அப்படி எழுதும்போது இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. பிரபஞ்சன் 2023 ஆல் இந்தியா ரேங்க் 1 அவன் சொன்னான், மார்க் டெஸ்ட் எழுதும் போது நான் தப்பு பண்ணுவேன்ல, மார்க் டெஸ்ட் முடிச்ச பிறகு அந்த தப்பெல்லாம் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் ஏன் தப்பு பண்ணேன்னு எழுதுவானா. தப்பு பண்ணப்ப நான் என்ன மாதிரி யோசிச்சேன், ஓகே, நான் என்ன மாதிரி யோசிச்சேன், நான் எப்படி யோசிச்சிருக்கணும் ஆக்சுவலாக, பட் நான் என்ன மாதிரி யோசிச்சு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத எழுதுவான் அந்த நோட்டில். ஸோ அது மாதிரி அதை கண்டுபிடிச்சி அந்த பேட்டர்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சில்லி மிஸ்டேக் வராது. ஸோ கரெக்ட் மட்டும் பண்ணக்கூடாது, அனலைஸ் பண்ணணும். ஏன் தப்பு பண்ணேன், நான் எப்படி கரெக்டாக போட்டிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் அனலைஸ். ஸோ அதை பண்ணுங்க, சில்லி மிஸ்டேக் டெஃபினட்டாக போயிடும். ஸோ ஒரு சில குட்டி டிப்ஸை மட்டும் சொல்கிறேன். கொஷின் வாசிக்கும் போது ஒவ்வொரு கீவேர்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக பென்சிலில். அண்ட்
ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்லாம் வருதுன்னா யூனிட்ஸ் வருமா, அது சென்டிமீட்டரா மீட்டரா, ஓகே எஸ்ஐ யூனிட்டா சிஜிஎஸ் யூனிட்டான்னு பார்த்துக்கோங்க, டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸையும் டபுள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. 4 ஆப்ஷனையும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. சில ஆப்ஷன் வந்துட்டு மோஸ்ட் அப்ராப்ரியேட் அப்படின்ற சமயத்தில் சிக்கு பதிலாக சில நேரம் டி இருக்கலாம், இல்லை பிக்கு பதிலாக ஏ இருக்கலாம், அது பாருங்க. அண்ட் லாஸ்ட் 5 செகண்ட் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. இப்போ பயாலஜிக்கு 30 செகண்ட் ஒரு கொஸ்டினுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த கடைசி 5 செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓகே இதுக்கு இதுதான் ஆன்சர், அப்போ இங்கே கரெக்டாக ஷேட் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணணும், மாற்றி ஷேட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபிசிக்ஸுக்கு 80 செகண்ட்னா கடைசி 5 செகண்ட் கரெக்டாக போய் ஷேட் பண்ணணும். கெமிஸ்ட்ரி 60 செகண்ட் 55 செகண்ட் நல்லா சால்வ் பண்ணிட்டு கடைசி 5 செகண்ட் ஸ்லோ பண்ணி கரெக்டாக நுணுக்கமாக போய் ஓஎம்ஆரில் பபுள் பண்ணணும் சரியா. நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்கப்பா, நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க, அதை போட்டுட்டு அனலைஸ் பண்ணுங்க. தப்பெல்லாம் எடுத்து வச்சு ஏன் தப்பு பண்ணீங்க, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்க சரியா. ஸோ இப்போ டாப் ராங்கர்ஸ் வந்துட்டு டோன்ட் மேக் ஃபியூர் மிஸ்டேக், தே ஃபிக்ஸ் தெம் ஃபாஸ்டர். கம்மி மிஸ்டேக் பண்ணுறவங்க கிடையாது, பண்ண மிஸ்டேக்கை திருப்பி பண்ணக்கூடாது, மிஸ்டேக்லேருந்து டக்கு டக்குன்னு கற்றுக்கணும். நிறைய மிஸ்டேக் பண்ணணும், அந்த பண்ண மிஸ்டேக்கு திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டாங்க யார், டாப் ரேங்கர்ஸ். பண்ண மிஸ்டேக்லேருந்து கற்றுப்பாங்க. ஸோ உங்கள் எரர்ஸை மார்க்காக மாற்றுங்க, இது உங்கள் கையில் இருக்குது. அதுக்காண்டி தான் நாங்கள் ஃப்ரீயாக Xylem ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் ஃப்ரீயாக நீட் மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ மதியம் 2 மணிலேருந்து 5 மணி, மார்ச் மாதம் 29, 27 25, 27, 29, 31 4 நாள் எக்ஸாம் நடக்குது. நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி ஹால் டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதோடைய போர்ஷன்ஸ் சிலபஸ் எல்லாம் அந்த லிங்க்ல வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் GIB லிங்க் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் பேர் GIB, கிரேட் இந்தியன் பேட்டில். உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரிய வரும், 2 நாளில் ரிசல்ட் வந்துடும் எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ உங்கள் ரேங்க்கை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். QR கோட் ஸ்கேன் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாங்க பசங்களாம் எழுதுங்க. ஏப்ரல்லையும் ஒரு 10-12 நாள் எக்ஸாம் நடக்கும். அண்ட் நீட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் பேர் நீட் எண்டு கேம். இதில் நாங்கள் ஆப்பில் லைவாக வந்து கிளாஸ் எடுப்போம். மார்ச் 29 இந்த கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. ப்ளஸ் ஏ ஃபீச்சர், கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர், போர்ஷன் முடிக்க மாடியூல் எக்ஸாம், GEB எக்ஸாம் அண்ட் 720 மார்க்கு நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட் இதெல்லாம் இருக்குது. இதோட பிரைஸ் 3,999 இன்க்ளூடிங் GST. அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 3 கேம்பஸ்லையுமே ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. மார்ச் 27 அந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. அதோட பிரைஸ் 10,000 + GST. ரைட், மோஸ்ட் அஃபோர்டபுள் இது. ரைட், நீங்கள் நேராக Xylem ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா மார்ச் 27 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாம் நம்ம Xylem சென்டர்ஸில் படிச்சு இப்போ கரண்டாக மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வரணும், அதுதான் என்னுடைய ஆசை பசங்களா. கால் திஸ் நம்பர் 8129000700. நம்ம எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ் உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கோர்ஸ் சம்பந்தமாக ஏதாவது டீடைல்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, keep learning, keep growing. Thank you.